ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார்க்கேண்மை ஒரீ விடல். ஒரீன்னா விட்டு விடல். இது பாத்தீங்கன்னா நட்புல வள்ளுவர் நட்புக்கு நம்ம முன்னே பார்த்தோம் 6-7 அதிகாரம் ஒதுக்கியிருக்கார். இதுல நட்பு ஆராய்தல் என்ற அதிகாரத்துல இது 797வது குறள். ஒருத்தரோட ஊதியம் அவனுக்கு உண்டான ஆக்கம், அவனுக்கு உண்டான பெருமிதம். இந்த ஊதியம் தானே வாழ்க்கை. அப்போ ஊதியம் என்பது ஒருத்தரோட ஊதியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அழகா சொல்றார். பேதையார், அதாவது அறிவிலி, சொன்னதை புரிஞ்சிக்காதவன், அவன் கோணத்திலேயே சிந்திக்கிறவன், எந்த நல்லதையும் மனசுக்குள்ள வாங்காதவன், அவன் ஒரு பாதை போட்டுன்னு ட்ரெயின் போற மாதிரி போயினே இருப்பான். அப்படிப்பட்டவர்கள் ரயில் மாதிரி அப்படியே ஒரே பக்கம் போவான். அப்படிப்பட்ட அறிவிலிகள் நட்பை ஒரீ விடல்ன்றார். விட்டு விடுதல், கழட்டி விடுதல் என்று சொல்லுகிறார். அந்த நட்பை நீ பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா நீ எப்படி இனம், அதாவது சிற்றினம் சேராமைன்னு அதிகாரம் 1 எழுதினார் 46ல இல்லையா? நிலத்தியல்வால் மீது இருந்து அற்றாகும் மாந்தர்க்கு இனத்து இயல்வதாகும் அறிவுன்னு எழுதுவார் 452ல. அப்ப அதுபோல யாரிடம் நாம் சேருகிறோமோ அந்த குணம் நம்மை பற்றி கொள்ளும். நாமும் அப்படி ஒரு வழி பாதையில தான் போயிட்டு இருப்போம். பலதரப்பட்ட சிந்தனைகள் நமக்கு வராது. அதனால் நல்லவர்கள் நட்பை கைகொள்க, அல்லவர் நட்பை விட்டு விடுதலே உனக்கு ஊதியம் என்ற ஒரு ஆக்க கருத்தை இங்கு நிறுவுகிறார் நம் வள்ளுவர்.